என்னத்தான் சிரிப்போ இது, என்னத்தான் சிரிப்போ இது, ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிரிப்போ இது, ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும் என்னத்தான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும் என்னத்தான் சிரிப்போ இது. நம்மளோட பர்சனலான ஒரு இந்த விஷயங்கள் தான். நம்ம நாமாவை நிறையா சொல்லிட்டு இருக்கோம், பக்தி பண்ணுறோம், வாரம் அந்த மாதம் சத்சங்கம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாம் இருக்குது. நம்மளோட சூழ்நிலையில் நம்மளோட இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போய் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்துடுறது. அது டெய்லி எப்பவும் வேதனை வந்துகிட்டே இருக்குது. அது ஏன் அப்படி? அது இப்போ பாருங்கள், விஜயலட்சுமி அம்மா பகவானுக்கு டைரெக்டாக சேவை பண்ணினவா தான். இப்போ அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்கா. இப்போ நமக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய தொல்லைகள்லாம் இருக்கு இல்லையா, துன்பங்கள்லாம் நம்ம போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம பகவானுக்கு நம்ம சேவை பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்த வேகம் குறையும்னா கூட அந்த கர்ம வினையிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. ஆனால் அதுக்காக இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுறது வேஸ்ட் ஆகாது. அது அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பிறப்பாக அமையும். அதனால் இப்போ இந்த துன்பங்கள் வந்தால் கூட அந்த துன்பங்கள் நமக்கு ஒரு டெஸ்ட்டு தானே. டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு அது. நம்மளால் அந்த துன்பங்களை தாங்க முடியறதா அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு. ரெண்டாவது இது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது. சாதாரண ஒரு மகாத்மா கிட்ட அடைக்கலம் அடைஞ்சிட்டேன்னா, நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், 70-75% நம்மளோட கர்மத்தை அவள் எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு 20% தான் நமக்கு விட்டு வைப்பாள். அந்த 20% தாங்க முடியாமல் நம்ம அலறோம். அதுதான் உண்மை. அது இல்லாமல் தலைக்கு தலைப்பாகையோட பூச்சின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு மகாத்மா கிட்டக்க நீங்கள் அடைக்கலம்னு அடைஞ்சிட்டேன்னாக்க தலைக்கு தலைப்பாகையோட போகிறதுங்கிற ஒன்று தான் உண்மை. அதை மீறி நமக்கு ரொம்ப கடுமையாக ஒன்று நடந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரத்தை நம்ம பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அவள் எப்படி துடிச்சு போவாள். அந்த துடிச்சு போகிறவா எப்படி ஒரு இதில் இருப்பாள். அந்த துன்பத்தை நம்ம கோத்ரூ பண்ணலைன்னாக்க நமக்கு ஒரு முன்னேற்றம் வராது, ஆன்மீக முன்னேற்றம் வராது. நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்களை டார்ச்சர் பண்ணுறா இல்லையா? இப்போ என்ன நீங்கள் சொல்லுவேன், இந்த டார்ச்சர் அவன் அனுபவிச்சாதான் சரியாக இருக்கும், அப்போ தான் தெரியும் அவனுக்கு சொல்லுவான் இல்லையா, இயற்கையாகவே. அப்போ அவள் சொல்கிறா இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்படுறதோ துன்பப்படுறதோ இது எல்லாமே பூர்வ ஜென்மத்தையும் சில கர்மங்கள் பழசுலேருந்து அந்த மூட்டையிலேருந்து கொஞ்சம் அள்ளி போடுவேன். முக்கால்வாசி போன ஜென்ம மூட்டையிலேருந்து தான் வரும். அந்த கர்மங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாமே ஆசீர்வாதம். எல்லாமே கடவுள் தேவை. இது ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். எல்லாத்தையுமே ஆசீர்வாதமாக பார்க்கறதுக்காகத்தான் கடவுள் நம்மளை துன்பத்தை கொடுக்குறாரு. ஐயோ துன்பம் சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்க, பகவான் 17 வருஷம் தெருவில் தான் இருந்தார், பிச்சைக்காரனாக இருந்தார். அவருக்கு நமக்கு 3 வேளை சாப்பாடு தட்டில் விட, நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ரூம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, நமக்கு அன்பு காமிக்கு உற்றார் உறவினர்லாம் இருக்குது. அவருக்கு கடவுளுடைய பவர் இருக்குது. ஆனால் கூட எத்தனை பேர் கல் எடுத்து அடித்தா அவர் மேலே, எத்தனை பேர் அவரை கொல்ல பார்த்தா தெரியுமா? காரை எடுத்துன்னு செவத்தோட செவரை அவரை நசுக்க பார்த்தவாழ்லாம்.
அவர் வந்து 3 நாள் பட்டினி கிடந்து பசி தாங்க முடியாமல் ஒரு டீ ஷாப்புக்கு போய் கேட்குறாரு, ஒரு டீ கொடுப்பா அப்படின்னு. அவன் வெந்நீர் எடுத்து மேலே ஊற்றுறான். இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா சொல்லுங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் யாராவது அடித்தாளா? நம்மளை போட்டு ரத்த விழாரா பகவான் அடிக்கிறார். ரத்த விழாரன்னா ஏற்கனவே சட்டையெல்லாம் கிழிஞ்சுதான் இருக்கும், அதுவும் அழுக்காக தான் இருக்கும். அதெல்லாம் கிழிஞ்சு உடம்பெல்லாம் ரத்த விழாரா இருக்குது. 4 ரவுடிகள் போட்டு போட்டு அடிக்கிறார், ரத்த விழாரா இருக்குது. ஆனால் பகவான் அந்த 2 பேர் அது சொன்ன 4 பேர் அடிக்கும் பொழுது 20 பேர் அங்கே நின்று என்னை வேடிக்கை பார்த்தா ஒருத்தர் கூட இந்த பிச்சைக்காரனுக்கு உதவ முன் வரல. அப்புறம் 2 பேர் வந்திருக்கா ஓடி, இந்த பெருமாள் இன்னொருத்தர் ஓடி வந்து அவங்க வந்ததை பார்த்தோன்னா அந்த ரவுடிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போது அவன் பெருமாளுங்கிறவர் சொல்கிறார், சாமி எங்களை போக விடுங்க சாமி, அவங்களுக்கு நல்லா குடிச்சிட்டு வரோம் சாமி, அவங்க வந்து உங்களை மறுபடியும் தொடமாட்டாங்க சாமி. இப்போ அவர் சொல்கிறார், பெருமாள் அவங்க அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, நம்ம அப்பா காரியத்தை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், நம்ம அப்பா காரியத்தை பார்ப்போம். துன்பம் வரும்பொழுது நமக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத அவ காமிக்கிறாங்க. பொறுமை இருக்குது பாருங்களேன். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக இருந்தேன்னா உங்கள் நரம்பு இருக்குது பாருங்க, அந்த நரம்புக்கெல்லாம் அப்படி ஒரு வலுவு வரும். பொறுமை இல்லாமல் கத்தியில் கோபப்பட்டு இருக்க பாருங்க, நரம்பு தளர்ச்சி, சீக்கிரமே வயசாகிடும், கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், பொறுமைங்கிறது அப்பேற்பட்ட ஒரு செல்வம். அது அந்த எல்லாத்தையும் நம்ம பொறுத்துட்டே இருந்தோம்னா அப்படி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். நரம்புல அவர் விவேகானந்தர் சொல்கிறாரு இல்லையா, என்ன சொல்கிறாரு, நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல், எஃகு மாதிரி தசைகள் இருக்கணும், நரம்புகள் இருக்கணும்லாம் சொல்கிறார், இரும்பு மாதிரி இருக்கணும். எப்போ ஒரு பொறுமையில் தான் வரும். யார் எவ்வளோ வேணால் தூக்கிடணும். இந்த மகாத்மாக்கள் அதை பண்ணி காமிக்கிறார். அதுக்காக சொல்லலாம், மகாத்மாக்கள் திரும்ப வராமையாக இருந்தது, அவளுக்கு கடவுளுடைய பவர் அத்தனையும் இருந்து கூட அத்தனையும் அவள் வந்து எந்த விதமான அவர் பகவான் சொல்கிறாரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்படி நினச்சிக்கோ அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அத்தனை கஷ்டப்பட்ட போதும் நான் கேட்ட போது பகவான்கிட்ட, ஏன் பகவான் எத்தனை பேரோட கேன்சரை நீங்கள் க்யூர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்துருக்கிற கேன்சர் ஒரு நிமிஷம் மனசில் ஒரு தாட்டு, நான் ஐ மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் இட் நினச்சா போருமே. நோ தேவ்கி, that is only for the devotees. This body is mud, dust. That power is not to be used for this body. அதுதான் மகாத்மா. அதனால் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்ததுன்னா மகாத்மாக்கள் பட்ட துன்பங்களை நினச்சிக்கோங்க. அந்த துன்பங்கள்லாம் அவள் பொறுத்துட்டு போகிறாள், அவள் மகாத்மா, அவளுக்கு பொறுத்துக்க முடியும், எங்களால் பொறுத்துக்க முடியல, பொறுத்துக்காதீங்க, மறுபடியும் துன்பம் வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. இவ்வளோ இப்போ உலகத்தில் அத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறது, தினம் தினம் இவ்வளோ பெரிய அக்கிரமங்கள்லாம் பார்க்குறோம். இந்த அக்கிரமம் பண்ணுறவங்களாம் சும்மா விட்டுருமா அடுத்த ஜென்மத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அவன் ஏதோ பண்ணின சில நன்மைகள் இருக்கும், அதனால் அவனுக்கு அந்த கடவுளோட எண்ணமும் வரலாம். அப்படி இருந்தால் கூட அவளுக்கு அந்த பழைய கர்மாக்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சு அதுக்குரிய பலனை கொடுக்காம போகாது. ஆனால் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 அதை தாங்கக்கூடிய சக்தி வரும். சில சமயம் ரொம்ப பக்தியோடு இருந்தோன்னா அந்த கர்மத்தையே அவர் எடுத்துருவார். அது எல்லாமே எதை பொறுத்துக்குன்னா, நான் பகவானை எவ்வளோ தூரம் உள் வாங்கியிருக்கேங்கிறது பொறுத்து. மகாத்மாக்கள் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜீசஸ் பற்றி பேசினேன். நினச்சி பாருங்க, எந்த சிலுவையில் அவர் அறைய போகிறாளோ அந்த சிலுவை அவ்வளோ வெயிட்டு, அது அவரோட முதுகில் ஏற்றி அவரையே எடுத்துன்னு போய் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கிற சாட்டையால் அடித்து அவருக்கு ஒரு சமயம் அவரால் முடியல. எப்படின்னா அவளுக்கும் உடம்பு வந்து நம்மளை மாதிரி தான், ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு தான். அடித்து அவர் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும்போது அடிக்கிறார். என்னென்னமோ பண்ணுவார், பயங்கரமாக நிறைய டார்ச்சர்ஸ் இருக்குது, அத்தனையும் பண்ணுறார் ஜீசஸ்க்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த அவர் என்ன பண்ணினார், ஒரு பார்வை இப்படி திரும்ப பார்த்துருந்தாருன்னா, இப்போ நம்ம பகவானே அடித்து போட்டாலே பகவான் ஒரு நிமிஷம் வலையெல்லாம் பார்த்துருந்தா வலை எரிஞ்சு போயிருப்பாங்க. அப்பேற்பட்ட பார்வை, நம்ம கர்மங்களெல்லாம் எரிக்கிற பார்வை இது.
அது வந்து கஷ்டம், நமக்கு அவளை கஷ்டம் பண்ணுறவளை ஒரு பார்வை கோபத்தோடு பார்த்தாருன்னா போயிடும். அவள் அந்த இடத்துல நிற்க முடியாது அவளால். ஆனால் அப்படி பார்க்கல. அவள் வந்த வேலையை அவள் பண்ணுறா, நாம் வந்த வேலையை நாம் பண்ணுவோன்னு சொல்கிறாரு இல்லையா அந்த இடத்துல. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மகாத்மாக்களுடைய வாழ்க்கை நமக்கு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடக்கணுங்கிறது சதா காமிச்சுருக்கு. அதனால் அதெல்லாம் நினச்சிக்கோங்க. அவள் படாத கஷ்டமாக நம்ம படுறோம். நமக்கு வர முக்கால்வாசி துன்பங்கள் நம்மளுடைய ஈகோவுக்கு வர்றது தான் இருக்கும். உடம்பு உபாதிகள் இருக்காது. உடம்புன்னு இருந்தால் இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை ஏதாவது ஒன்றுன்னு தான் இருக்கும். அதனால் அதை பொறுத்துக்கணும்னா நான் எத்தனையோ பேருக்கு நாம சொல்லி சிக்னஸ்லாம் க்யூர் ஆகிருக்கு. ஒருத்தர் தேவேந்திரன் கணையான்னு ஒருத்தர் மலேசியாவிலேருந்து எழுதியிருந்தார் ஒரு லெட்டர். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான். மறுநாளைக்கு அவர் நல்ல நடமாடி இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கார். மறுநாளைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்புனா, அங்கேருந்து அவர் கிளம்புற பொண்ணை வந்து விட்டுட்டு எழுந்துக்க முடியல. சேரில் உட்காந்துக்கிறதால எழுந்துக்க முடியல. எழுந்துக்க ட்ரை பண்ணால் கைகாலெலாம் விரைச்சி போயிருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் அவருக்கு தெரியுது பெராலிட்டிக் அட்டாக் மாதிரி ஏதோ வந்திருக்கு நமக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவருடைய பிள்ளை வந்து அவரை பிடிச்சி அழிச்சுட்டு காரில் ஏற்றி அவர் கார் போயிட்டு 650 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் அவள் வீட்டுக்கு போகலாம். அவர் சொல்கிறார், பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு யாருக்கும் இந்த விஷயம் எதுவும் சொல்ல வேண்டாம், அவள் எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அந்த காரில் போகிறச்சே அப்படி நாம சொல்கிறார். நாம கதறி கதறி சொல்கிறார், சுவாமி நான் காப்பாற்று, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கிற நீ காப்பாற்று. யோகிராம் சுரத்குமார் தான். யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லிகிட்டே போகிற. ஒரு இடம் வந்த உடனே அந்த மறுபடியும் பிள்ளை பிடிச்சி பாரா, அப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போக தான் சொல்லிலே போல. கடைசியில் வீடு வருது. வீடு கிட்ட வந்து இறங்கினா சாதாரணமாக இறங்குறார். அப்போ தான் அவருக்கு தெரியுது சாதாரணமாக இறங்குறவங்கிறதே அவருக்கு அப்போ தான் தெரியும். அவர் சொல்கிறார், அது வரையிலும் நான் நாம சொல்லிகிட்டே வந்திருக்கேன், யோகிராம் சுரத்குமார் என்னை காப்பாற்று, நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஆகிட்டேன்னா அப்படின்னு கதறிலே வரேன். நடுவில் ஒரு தடவை இறங்கிச்சு கூட என்னால் முடியல, என் பையன் தான் என்னை பிடிச்சி அழிச்சு போகிறான். ஆனால் கடைசியில் வீட்டுக்கிட்ட வரும்பொழுது பார்த்தா சர்வசாதாரணமாக இறங்கி நடக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை. அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்ச போது உங்களுக்கு ஒரு பெரிய பெராலிட்டிக் அட்டாக் வந்திருக்கு, அது எப்படியோ உடனே சரியாக போயிருக்கு, எப்படி சரியாக போச்சோ தெரியல அப்படிங்கிற நாமம். அப்போ எந்த ஒரு துன்பத்தையுமே சிக்னஸ் கூட நாமம் சொல்லி அதுலேருந்து வெளியில் வரலாம் இல்லையா. இப்போ அந்த இது நான் சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூரில் ஒரு நாள் விடிகாலத்தில் எனக்கு 2 மணிக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி கதறா, அம்மா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து, அவருக்கு வந்து பிரெயின் ஹெமரேஜ் வந்துடுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க, அப்போது இன்னும் ஒரு 4 நாள் தான் டைமு, அந்த 4 நாளில் வந்து அவருக்கு கான்ஷியஸ்னஸ் அதாவது நினைவு திரும்பிடுத்துனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹோப் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் எடுத்துன்னு போக வேண்டியதான் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதறா 2 மணிக்கு இருந்து விடிகாலங்கிற. நான் எனக்கு என்ன சொன்னேன்னா, அந்த கால வேளையில் எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் பாடுறோம் யோகிராம் சுரத்குமார் நாம, ஃபுல்லாக யோகிராம் சுரத்குமார் தான் அது. அந்த சாண்டிங் எதுவாக இருந்தாலும் என்னிதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ ஒரு பெரிய சக்தி எழும்புறது பார்க்குறேன் நான். சுவாமிகிட்டேருந்து பெரிய சக்தி எழும்புறது, அந்த பெரிய அருள் அங்கே இருக்கிற எல்லாரையும் டச் பண்ணுறது. அதனால் சொன்னேன், அதை எடுத்து அவர் காதில் வச்சு சுவாமி கிட்ட, சுவாமி உங்கள் நாம உள்ளுக்குள்ளே போய் அவருக்கு நினைவு திரும்பிடணும், அவர் சரியாயிடணும்னு வேண்டிக்கோன்னு சொல்லி அவர் சொல்கிறார். 2 நாள் வச்சேன், 3ஆவது நாளும் வச்சேன். 3 நாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தது. ஆனால் 3ஆவது நாள் வச்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு லேசாக கண் இப்படி அசைஞ்சுது. அதுக்கப்புறம் கைகாலெல்லாம் உணர்வு வந்தது. 4 நாள் கழிச்சு அவர் நீ டெட் பாடியே எடுத்துன்னு போகணுன்னு சொன்ன டாக்டர் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார் அப்படின்னு. நாமத்தினால முடியாத காரியமே கிடையாது. நமக்கு வந்து குவாலிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் நாமம் சொன்னால் போகிறோம், குவாலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணோம், குவான்டிட்டி. நிறைய நாமம் சொல்லிகிட்டே இருக்கும். நிறைய நாமம் சொல்ல இப்போ 4 நாமம் சொல்லிச்சு, 4 திசையில் மனசு போச்சுன்னா 4 நாமம் சொன்னால் தானே ஒரு நாமம் ஆகும். நமக்கு ஒரு 100 திசையில் போடுது இல்லையா. அதனால் நாமத்தை
நாமத்தினால முடியாத காரியமே கிடையாது. யார் ஸ்ரீராம் தானே, மணிகண்டன் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதுகிறது மணிகண்டன், வேறு ஸ்ரீராம் தானே 45%, 45% தான் மார்க் வாங்குறது மேத்தமேட்டிக்ஸில். பையன் 45% தான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த நீங்கள் தானே கூட போய் பின்னாடி எழுதிட்டார். எக்ஸாம் நடக்கும் பொழுது உள்ளே அவர் வந்து எக்ஸாம் எழுதிருக்கும் பொழுது பிள்ளை இவர் வெளியில் உட்காந்து யோகிராம் சரத்குமார் நாம எழுதியிருக்கார். 85% வந்து நாமத்தினால முடியாத காரியமே கிடையாது. நிறைய எனக்கு வந்து அவாவா வந்து சொல்கிறா, நாம சொல்லி எப்படி தப்பிச்சோம், நாம சொல்லி என்னென்ன காரியம்லாம் நடந்திருக்குன்னு. அதெல்லாம் சொன்னாக்க நமக்கு வந்து ஒரு நாள் போராது. நான் ஒன்று வச்சுக்கோங்க, யோகி ராம் சரத்குமார்கிட்ட வந்துட்டேன்னா நாம தான். யோகி ராம் சரத்குமார் நாமத்தினால முடியாத காரியமே கிடையாது. இது சத்தியம். எப்பேற்பட்ட காரியமும் நாம் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து நாம் சொன்னோன்னா கண்டிப்பாக எதையுமே மாற்றலாம். அதனால் அந்த துன்பங்களுக்கெல்லாம் கூட அதுதான் மருந்து. அவள் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மளாம் எந்த மொழி